வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இப்போ பாருங்க, இந்த வீடியோக்கு ஷாமிக்கே பெருமை. ஏன்னு பார்த்தீங்கன்னா விக்கி தான் யூஸ் பண்ண போறான் Note 15 Pro Plus. இந்த ஸ்மைலுக்கு என்ன பதில் எனக்கே தெரியலையே. இந்த ஃபோன் வந்து வாங்கும்போது எப்படின்னா 1 இயர்க்குள்ள ஸ்க்ரீன் ஒரு தடவை உடஞ்சா ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட், ப்ரீ புக் பண்றவங்களுக்கு. அப்புறம் ரெட்மி வாட்ச் மூவ் ஃப்ரீ. ஸோ இது மட்டும் கொடுப்பாங்க பண்டில்டா. ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச என்னன்னா 42K வந்து 512GB மாடல் வரும் போல. 12 அதான் இங்கே இருக்கு. சூப்பர். ஆமாம், நம்மளும் வந்து நீங்க முன்னாடி இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் பார்த்தேன், மேசிவாக இருந்தது. ஸோ இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு அவங்களோட நான் வெயிட் பண்ணிக்கிட்டு. நீ யூஸ் பண்ணிட்டு சொல்லு, உனக்கும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம பொட்டியை திறந்துருவோமா? ரைட்டு. ஸோ எப்பயும் மாதிரி ட்ரெடிஷ்னலாக இதுலேயும் அதே மேட் இன் இண்டியா எம்ஐ ரெட்மி Note 15 Pro Plus 5G 6500 mAh பேட்டரி வித் 100W ஹைப்பர் சார்ஜிங். ஸோ 3rd gen 200 MP AI கேமரா. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக எப்பயும் போடுற இன்ஃபர்மேஷன். 3rd gen என்னது? 3rd gen இல்லைடா, இதுக்கு முன்னாடியே வந்து 13 Pro Plusலேயே 200 MP கேமரா தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து 3வது ஐட்ரேஷன் அவங்களோட லைனப்பில். எப்பயுமே இந்த அவார்ட்ஸ் அதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. அப்புறம் ரெட்மி Note 15 Pro சீரிஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பேக்கில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா ஷாமி லைனப்பில் எப்பயுமே என்னன்னா இதுதான்டா ஹைரஸ் ஆடியோ. ப்ளஸ் இதில் 7S Gen 4 இருக்கு. ஸோ இது எப்பயுமே வந்து நீ ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணுவ, உன்னோட ஃபீட்பேக் நீ எடுத்துகிட்டு வரும்போதே தெரியும் அந்த வித்தியாசம். ப்ளூடூத் ஆடியோ வந்து எப்பயுமே தரமாக இருக்கும். ஸோ அதை நீ ஃபீல் பண்ணுவேன். அடுத்து என்னன்னா அந்த 3rd gen அதை விட்டுரு 1.5K குவாட் கர்வ் டிஸ்பிளே போட்டிருக்காங்கல்ல. எனக்கு எப்படி இருந்ததுன்னா 15 Ultra CV அந்த டிஸ்பிளே எடுத்துட்டு வந்து இதில் வச்ச மாதிரி இருக்கு. அடுத்து 6500 mAh சிலிக்கா கார்பைட் பேட்டரியும் 100W சார்ஜரும் இருக்கு. அது பாக்ஸ்லேயே எப்பயும் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறதையும் இவங்க ஹைலைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மற்றபடி IP68 இங்கே போட்டிருப்பாங்க. பட் இவங்க ஸ்லைடில் ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது 69Kவும் தான் காமிச்சாங்க. அதே தான் இந்த பாயிண்ட் தான்டா. இப்போ நீ சொன்னல OnePlus எப்பயும் இப்படி தானே பண்ணுவாங்க, அவங்க ரேட்டிங்கே இருந்தாலும் வாங்க மாட்டாங்க. சரி, அப்புறம் டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, eSIM சப்போர்ட் இருக்கு. நோட் சீரிஸ்ல eSIM ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், அது ஒரு பாயிண்ட். அப்புறம் எப்பயும் மாதிரி மேட் இன் இண்டியா. இது 12GB RAM 512GB மாடல். அந்த இதுதான் வேகன் லெதர். சரியா? ஸோ இதுதான் வந்து டிவைஸ். நம்ம அப்படியே இந்த சீலை பிரிச்சோம்னா இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருந்தா வீடியோ ரீச் ஆகாது. சரியா? ஸோ ட்ரெடிஷ்னல் அதே பேக்கேஜிங் தான். கவர் கொடுத்துருக்காங்க. கேஸு நம்ம கேஸு நார்மலாக இருக்குது. பட் ஃபோன் வந்து கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் அட் யுவர் ஓன் ரிஸ்க் கதை தான். வருவான் பாரு என் தலைவன். போடு, மேசிவாக இருக்கே, செமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கே. ஸோ இதில் என்ன ஹைலைட்னா சார் வேல்யூ வந்து 0.859 ஹெட்டு, பாடி வந்து 0.780. 12 மாடல் தான். ஸோ இந்த வேகன் லெதர் ஃபினிஷு. இதுலேயும் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இருக்கு. ஸோ யாரும் வந்து அதை பிரிக்காதீங்க, உங்களுக்கே தெரியும் கவர்ட் பேனலுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போடுறது எவ்வளோ தலைவலியாக இருக்குன்னு. ஸோ ஸ்டாக் ப்ரொடெக்டர் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதான் 2 டிவைஸும். ஸோ 100W சார்ஜிங் இருக்கு. சூப்பரு. ஓகே. ஸோ எப்பயும் மாதிரி அந்த கேபிள்ரா eSIM ஆப்ஷன் இதுல இருக்கு, அதனால கேக்குது. நெக்ஸ்ட் ஆக்சுவலா 2 பிசிக்கல் அப்படியே எப்படி? 2 பிசிக்கல் இல்லாட்டி ஒரு பிசிக்கல் ஒரு eSIM. ஓகே, 3 சிம் இல்லையா? இந்த கவர் பேனல் வந்து அப்படியே சிவி மாதிரியே இருக்குடா. சிவியோட இதுல வந்து இன்னும் பெட்டரா இருக்குடா. நோட் வந்து சிவியோட பெட்டரா இருக்குடா. அது எந்த இடத்துல தெரியுதுன்னு சொல்றேன். கார்னர்ஸ்ல தெரியுது. இந்த கார்னர்ஸ்ல 4 கார்னர்ல நீ பார்த்தனா தெரியும். ஃபிங்கர் பிரிண்ட்டு இல்லை, நீங்கள் வந்து போட்டு விடணும். அவ்வளோதான், சும்மா இதுக்கு பார்க்குறதுக்கு தான். ஆப்டிக்கல் ஃபிங்கர் நான் ஆல்ரெடி இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணேனே அந்த ஈவெண்ட்டில் வச்சு. ஆண்டவர் தானே, ஏன் ரேக அப்படியே உங்கள் ரேக ஆகிடும். சும்மா ஐயோ தெய்வமே. சரி, யூஸ் லொக்கேஷன் ஓகே, அலோ ஸ்கேனிங் ஓகே, ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் ஓகே, பயோமெட்ரிக் வெரிஃபை ஓகே, இன்ஸ்டால் அப்டேட்ஸு, சென்ட் டயக்னோஸ்டிக் டேட்டா, ஜெஸ்டர் எனேபிள் பண்ணியாச்சு. விஷுவலாக செம்ம அப்பீலிங். நான் ஆல்ரெடி இந்த டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு தானே, ப்ரீமியமாகவும் இருக்குது. அதெல்லாம் தரமாக இருந்தது. ஆப் ட்ரைவர் ஃபைண்ட் ரிலாக்ஸ், டபுள் டேப் டு ஸ்லீப் இப்போ தான் வந்திருக்கு தெரியுமா. கடந்த ஒரு 5 மாதமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். அது டபுள் டேப் டு ஸ்லீப்புங்கிறது இல்லாமல் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். கரெக்ட் தான். ஸோ தான். அப்புறம் வந்து பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும்
எப்படி இருக்கு குறை பத்தியா? சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல. ஆக்சுவலாக வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் சரியா. வால்யூம் ரெக்கார்ட் பவர் பட்டன் ரைட் சைடில், டாப்பில் வந்து உனக்கு ஸ்பீக்கர் கிரில்லு. இதில் வந்து எப்படின்னா ஐஆர் பிளாஸ்டர் இங்கே ஒழிச்சு வச்சிருப்பாங்க சரியா. அப்புறம் லெஃப்ட் சைடு வந்து க்ளீனாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. பாட்டமில் வந்து உனக்கு டியூயல் சிம் ட்ரேயும் பிரைமரி மைக்ரோஃபோனும் டைப் சி போர்ட்டும் ஸ்பீக்கர் கிரில்லும். ஸோ டாப்லேயும் நம்ம அந்த ஸ்பீக்கர் கிரில் பார்த்துருப்போம்ல, எப்படியும் ஆடியோ செக் பண்ணும்போது உனக்கே தெரியும். ரியர் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு 200 மெகாபிக்சல் ஹெச்பி சென்சாரும் ஒரு 8 MP அல்ட்ரா வைடும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 32 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர். ஸோ இதில் வந்து 32 மெகாபிக்சல் இருக்குது. நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் உங்ககிட்ட, ஃப்ரண்ட்டில் 32 மெகாபிக்சல் இருக்கே, நீங்கள் அப்படியே ஒரு 4K கேப்பபிலிட்டி கொடுத்தா நல்லா இருக்குமே, ஏன் கொடுக்கலன்னு கேட்டேன். ஃப்ரண்ட்டில் 1080p 60 தான். அதுக்கு அவங்க சொன்ன பதில் வந்து நியாயமாக இருந்தது. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 4K கொடுத்தா பிட்ரேட் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது கஷ்டப்படும், குவாலிட்டி இருக்காது. 4K கொடுத்துட முடியும், அந்த அளவுக்கு ஒரு ஹை பிட் ரேட்டில் கொடுக்க முடியாது இதில், இந்த செட்டப்பில். அதனால நாங்கள் வந்து 1080pல நல்ல குவாலிட்டி வீடியோ கொடுத்துருக்கோம். நாங்கள் சாம்பிள்ஸ் நம்மகிட்ட நிறையா இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தெரியும். ஸோ மக்களுக்கு வந்து அந்த சாம்பிள் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே செம்ம ஃபன்னாக இருக்குங்க. சரி வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சா ஃப்ரேமில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நான் இந்த ஊர்லேயே தங்கிடலாம். அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய்ட்டு வாங்கிக்கலாம். ஃபைனெல்லாம் கேட்டால் உடனே வீடியோ எடுக்கிறது நிறுத்தலான்னு தோணுது. மறுபடியும் வேற ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம், பார்ப்போம் இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு. எப்படி இருக்கு 1080p 60 fps வீடியோ? பட் ரியரில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 4K எடுக்கலாம். ஆமாம், ரியரில் 4K 30 fps எடுக்கலாம். அந்த 4K 30 fps பொறுத்த வரைக்கும் உனக்கு OIS சேர்த்து ஒர்க் ஆகும் ஹைப்ரிட்டில். இல்லை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோலா படம் தாங்க ஞாபகம் வருது. இங்கே பாருங்க, இப்போ பெயிண்டிங் பாருங்க. இப்படி ஆகிட்டு எப்படி பயங்கரமான பெயிண்டிங்க, மாடர்ன் ஆர்ட்டாக இதெல்லாம். ஸோ மற்றபடி வந்து இங்கே ப்ரோ மோட் போனால் ப்ரோ மோடில் 12.5 MP இல்லாட்டி 200 MP அதுவும் எடுக்கலாம். இது மீட்டரிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இதை பற்றி ஐடியா இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரில. இது வந்து என்னென்னா ஓவரால் எக்ஸ்போஷர் எல்லாமே வந்து உனக்கு ஆவரேஜ் ஆகும். ஆவரேஜ் எக்ஸ்போஷர் வச்சோன்னா மொத்த ஃப்ரேமையும் சேர்த்து எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணோம். ஃபேஸ்ன்னு வச்சோன்னா ஒரு ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னும் போது ஃபேஸ் மீட்டரிங் நல்லாயிருக்கும். ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோவோ, லேண்ட்ஸ்கேப்பில் 10 பேர் நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஃபேஸ் மீட்டரிங் விளைக்காது. அப்போ ஆவரேஜ் மீட்டரிங் போனால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ் கேமரா ஆப்பில். ஸோ இது வந்து இதில் ஹாப்டிக்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, கேவலமாக இருக்கும். இது வந்து அந்த ஸ்டாக் AOSP கீபோர்டு. தொட்டு பாரு, ஜிபோர்டு போனதுமே கம்ப்ளீட்டாக கதை திரைக்கதை வசனம் எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. கரண்ட் கீபோர்டு எங்கே இருக்குது, இது இருக்கா, போயிட்டு எமோஜி அண்ட் ஃபேஸ் கீபோர்டுக்கு பதில் இதை போட்டுட்டு மேனேஜ் கீபோர்ட்ஸில் போய் நீ வந்துடாது எங்கேயும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ படுறா, மனசாட்சியே இல்லைடா. ஸ்பாட் ஆன், சமல்ல, கிறிஸ்பாக இருக்குது. இதில் வந்து இப்போது குப்பைகள் இதெல்லாம் தான் குப்பைகள். சரி, அன்இன்ஸ்டால் பொறுத்த வரைக்கும் மறக்காமல் எல்லாருமே இந்த குப்பைகளை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தீமில் வந்து வேறு லெவலில் எவ்வளோ தீம், ஐஃபோன் அந்த கிளாஸேவா? ஆமாம், அந்த மாதிரி தான் வந்துடும். அவங்களோட அது பயங்கரமாக வரும் சில சமயம். சரியா தான் டிஃபால்ட்டு. ஓகேயா, இதுதான் டிஃபால்ட் லுக்கு. ஹோம் ஸ்க்ரீனும் பார்த்துட்டியே, இதுதானே டிஃபால்ட் லுக்கு. இதுதான் இவங்க கிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. HyperOS 2 அவுட் ஆஃப் த பாக்ஸ்னும் போது வருத்தம் தான், 4 years மேஜர் அப்டேட் வரும். ஆனாலும் இவங்க வந்து பேசாமல் HyperOS 3 அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்துருந்து 3 years மேஜர் அப்டேட் சொன்னாலும் பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுச்சு. HyperOS 3ல இப்போதைக்கு தீம் வந்து எப்படி இருக்குன்னா எல்லா எலிமெண்ட்ஸுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆப்டிமைஸ் இன்னும் ஆப்டிமைஸ் ஆகணும். இங்கே பாரு, போடு என்னங்க அது ஐஃபோன் மாதிரியா இருக்கு. இது ஒரு பக்கமா டேரெக்டாக இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா அபவுட் ஃபோன் போனோன்னு ஏன் HyperOS 2.0.204 அதில் 202 இருந்தது. ஸோ இதில் 204 இருக்குது. 512 GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ Android 15 டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது 7th Gen 4ஓட 4 வருஷம் இல்லை அப்டேட் இருக்குது. 4 வருஷம். ஆண்ட்ராய்டு இப்போ 15ல் இருக்குது, ஆண்ட்ராய்டு 19 வரைக்கும். அடுத்து என்னென்னா ஸ்பீக்கர் அண்ட் டிஸ்பிளே, அதான் நம்ம மெயினாக பார்க்கணும். வந்துட்டோம் உள்ள. இன்னும் ஊரும் பிளட்டா ப்ரௌட் ஸ்மைல் எங்க ஆடுது. ஆனால் ஸ்பீக்கர் எப்படி இருக்கு பார்த்தியா? நல்லா இருக்கு. 400 ஆமாம், டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, அதான் அவங்க பண்ண பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். வியூயிங் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் அதோட ஹைலைட் என்னென்னா பிரைட்னஸ். ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் இப்போ எவ்வளோ பிரைட்டாக இருக்குது, 3200 nitsல
போடு நல்லா லவுடாக இருக்குல்ல. பேஸ் கொஞ்சம் டீப்பா இருக்கு. இது சூப்பரா இருக்கு. டிஃபரன்ஸ் தெரியுது இல்லை லவுட்னஸ்ல. டால்பியோட இது வந்து கிளியராகவும் இருக்கு, சரௌண்ட் இன்னும் வைடா இருக்கு. ஷாமி ஆனால் சவுண்ட் லவுடு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஆமா, இங்க இது லவுட் ஆகுது. ரொம்ப ரூடா இருக்கிறான் டால்பி. ஷாமி சவுண்ட் வந்து ரொம்ப இவெல்லாம் பாக்கெட்ல இருந்தானா ரிங்டோன் பயங்கரமா கேட்கும் சீரியஸா. கால் வர ரிங்டோன்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ ஆக மொத்தம் வந்து எப்படியும் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம விக்கி தான் ரிவ்யூ பண்ணுவான். விக்கி வந்து அவனோட கருத்துக்களை சொல்லுவான். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே புரிஞ்சிடும். ரைட்டுங்க. ஸோ இதுதான் வந்து 15 Pro Plus ஆக மொத்தம். மேசிவ் ரைட்டு. ஸோ உன்னோட அனுபவத்தோட திரும்ப நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, விக்னேஸ்வர் மற்றும் SRK. பார்க்கலாங்க. பை. வரட்டா.